தலைவர் சகோதரர் இளையராஜா அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் ஜி.பி. ராஜா அவர்களே, சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே, மேற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய கழக நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, மேற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, சகோதரர் சபரி கார்த்திகேயன் அவர்களே, சகோதரர் ஹக்கீம் அவர்களே, சகோதரர் தனபால் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட மாநகர அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இன்றைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மண்டலங்களிலிருந்து வருகை தந்து இந்த சந்திப்பிற்காக பெரிதும் உழைத்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களே, நிர்வாகிகளே, அன்பகம் பணியாளர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு பாக இளைஞரணி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழக மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கோவையிலே நாம எல்லாம் சந்திச்சு பேசி இருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே திருவண்ணாமலையில டிசம்பர் மாதம் வடக்கு மண்டல நிர்வாகிகளை சந்திச்சோம். அதன் பிறகு விருதுநகர்ல தெற்கு மண்டல நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சோம். அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களே வந்து நிர்வாகிகளை சந்திச்சு வாழ்த்து சொன்னாங்க. இன்னைக்கு பல்வேறு பணிச்சூழல் காரணமாக கழக தலைவர் அவர்களால் வர முடியல. அதனால உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வென்று இந்த மேற்கு மண்டலத்துடைய நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் வெற்றி விழாவில் நிச்சயம் கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பார். இன்னைக்கு தலைவர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரலனாலும் அவருடைய நினைப்பு முழுக்க எண்ணம் முழுக்க இந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் தலைவர் அவர்கள் யோசிச்சுட்டு இருப்பார். இந்த மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை இவ்வளவு சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாநாட்டுடைய வெற்றிக்காக கடந்த 10-15 நாட்களாக கடுமையாக உழைத்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் இந்த பகுதியுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களுக்கும் அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இளைஞரணியினுடைய மாநில இணை துணை செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மேற்கு மண்டலத்தில் உள்ள 16 கழக மாவட்டங்கள் 39 தொகுதிகளிலிருந்து சுமார் 80,000 இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், வெஸ்ட்லயும் திமுக தான் பெஸ்ட்ங்கிறத இந்த கூட்டம் நிச்சயம் நிரூபித்து காட்டும். அதற்கு உங்களுடைய எழுச்சியே உதாரணம், சாட்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு பணியை இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்ப மாநாடு போல தொடர்ந்து நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனை பூத் இருக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் கணக்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம பூத்துக்கு இத்தனை நிர்வாகிகளை நியமனம் செஞ்சு டேட்டாவோட களப்பணியில கட்சி பணியில இளைஞரணி பணியில நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இளைஞரணியில மட்டும் 5 லட்சம் நிர்வாகிகளை நாம பெற்றிருக்கிறோம். 50 லட்சம் உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே எந்த இயக்கத்துடைய ஒரு அணிக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கிடையவே கிடையாது. நம்முடைய இளைஞரணியை
கழகத்துடைய ராணுவம்னு தலைவர் சொல்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு கடந்த 6 வருடங்கள்ல மட்டும் அத்தனை களப்பணிகளை, கழக பணிகளை, மக்கள் பணிகளை செஞ்சிருக்கிறோம். கடந்த 6 ஆண்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நீர்நிலைகளை தூர்வாரினது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்தது, கொரோனா காலத்தில் மக்களை காக்கிறதுக்கு ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதிதோறும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தொகுதிதோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சது, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழங்கர் பதிப்பகம், கழக வரலாற்றை சொல்லுகின்ற முரசொலி பாசறை பக்கம், கொள்கை உணர்வை கொண்டாட அறிவு திருவிழா, இப்படி எத்தனையோ பணிகளை நம்முடைய இளைஞரணி வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்குன்னா இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் அந்த வெற்றியுடைய உழைப்புக்கு முழு காரணம். மெயின் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாம் நெட்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கழகத்தில் பணியாற்றுவதற்கு இன்னைக்கு இளைஞரணி ஒரு பிராக்டிசிங் கிரவுண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இவங்க எல்லாம் இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்து தாய் கழகத்திற்கு போனவங்க. அதற்கு இந்த மேடையே ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு அமைச்சராக கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் தலைவர் இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது தலைவருக்கு துணையாக இருந்தவர். அதன் பிறகு அவரும் இளைஞரணியினுடைய செயலாளராக பணியாற்றியவர். அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்கள் இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்தவர். நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள், கோவை மாநகர பொறுப்பாளர் சகோதரர் செந்தமிழ் செல்வன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ராஜேஷ்,